ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி கேக்குக்கு பெர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணலாம், ஷார்ப் எட்ஜ் எப்படி கொண்டு வரலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது எனக்கு ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் தான். அதுக்கு நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். அதை நீங்களும் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு பைப்பிங் பேக்கில் தான் நான் க்ரீமை ஃபில் பண்ணி எடுத்துருக்கிறேன். நிறைய ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேலட் நைஃப்லேயே டேரெக்டாக பவுல்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இது பிகினர்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்படியே பைப்பிங் பேக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபினிஷிங் எல்லாமே ஈஸியாக டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் பைப்பிங் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக பவுல்லேருந்து எடுத்து பேலட் நைஃப் யூஸ் ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு நான் ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ரம் கோட் எல்லாம் முடிச்சு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட இது நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹவர்ஸாக ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதனால நீங்களும் எப்பவுமே ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக்கை ஒரு 4 ஹவர்ஸ் மினிமம் 2 ஹவர்ஸாவது உள்ள செட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த ஐசிங் உங்களுக்கு நல்லா வரும். அதனால எப்பவுமே க்ரம் கோட் முடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுங்க. ரொம்ப அர்ஜென்ட்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுங்க. அப்போதான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நான் பேலட் நைப்பை யூஸ் பண்ணி அந்த க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கிறேன். நான் பேலட் நைப்பை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது பேலட் நைஃபோட ஒரு எட்ஜ் மட்டும்தான் எனக்கு அந்த க்ரீமில் டச் ஆகிருக்கும். இன்னொரு எட்ஜ் கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது 3/4 அளவுக்கு கூட அந்த க்ரீமில் அந்த பேலட் நைஃப் டச் ஆகிருக்கும். இன்னொரு பக்கம் எட்ஜ் டச் ஆகிருக்காது. இப்படி நீங்க பேலட் நைஃபை யூஸ் பண்ணி 2-3 தடவை கேக் ரொட்டேட் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு க்ரீம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஏதாவது 1-2 இடங்கள்ல க்ரீம் ஈவனா இருக்காது. அந்த இடத்த நம்ம எக்ஸ்ட்ரா க்ரீம் ஆட் பண்ணி அந்த இடத்த ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல க்ரீம் அப்ளை பண்ணும்போது பார்த்து கொடுக்கணும். ஏன்னா சில இடங்கள்ல க்ரம் கோட் முடிக்கும் போது கேக் சில இடங்கள்ல கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும். அதாவது சில இடங்கள்ல கொஞ்சம் பள்ளமா இருக்கும், சில இடம் ஹைட் கம்மியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கிற இடத்துலயும் பள்ளமா இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா க்ரீம் ஆட் பண்ணணும். அப்போ அந்த நீங்க இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கும்போது அந்த க்ரீம் ஈவனா ஆகிரும். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா க்ரீம் கொடுக்கலன்னா என்ன ஆகணும், அந்த இடம் பள்ளமாக காட்டும். அப்போ கேக் ஃபினிஷ் பண்ணி எடுக்கும் போது கேக்கோட ஷேப் உங்களுக்கு ஈக்குவலா இருக்காது, அன்ஈவனா தெரியும். அதாவது கொஞ்சம் பெண்ட் ஆகி இருக்கும். சில இடங்கள்ல ஹைட் கம்மி அந்த மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஃபினிஷிங்கும் அப்படியே தான் வரும் உங்களுக்கு. அதனால நம்ம கொடுக்கும் போது எங்கேயாவது அன்ஈவனா இருக்கும்போது பள்ளமான இடங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா க்ரீம் கொடுத்து அதை ஸ்ட்ரெயிட் ஆக்கி வச்சிடணும். அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா வரும். ஐசிங் பண்ணும்போது ஒரு கிளாஸ்ல ஒரு நார்மல் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஐசிங் இப்படி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களோட பேலட் நைஃபை அதுல முக்கிட்டு கொஞ்சம் லைட்டா டச் பண்ணி எடுத்துட்டு தண்ணியை லைட்டா உதறி இருந்தா ஃபுல்லா கிடைக்க வேண்டாம், லைட்டா உதறி எடுத்துட்டு க்ரீம்ல டச் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது அப்படியே ஈவனா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். கேக்கோட டாப்பை நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி நைஃபை தூக்கி எடுத்துக்கணும். அதுலேயே டச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா க்ரீம் எல்லாம் அப்படியே மேல் பக்கமும் ஒட்டிக்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படி பண்ணதுக்கு அப்புறம் எப்படியும் அந்த எக்ஸஸ் க்ரீம் அந்த கார்னர்ல இருக்கும். அப்போ அந்த ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்காண்டி மறுபடியும் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். இதெல்லாம் ஓரளவு 70% ஓரளவு ஃபினிஷிங் கொடுத்துரும். இதுக்கப்புறமும் நம்மளுக்கு நல்ல ஃபினிஷிங் வேணும் அப்படிங்கும்போது நான் இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு பிளாஸ்டிக் அட்டை மாதிரி கிடைக்குது. அதாவது ஸ்டாப்பர் மாதிரி கிடைக்குது பிளாஸ்டிக்ல. ஒரு 35 to 45 ரேஞ்சில் கிடைக்குது எல்லா இடங்கள்லையும். அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வருது. நான் இப்போ அதைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஃபினிஷிங் நல்லா வருது. என்னதான் நம்ம பண்ணும்போது லைட்டாக ஒரு சின்ன சின்ன கிராக் தெரியும். ஆனால் அது ரொம்ப பெருசாக உங்களுக்கு கேக்கை கொலாப்ஸ் பண்ணாது. லைட்டாக சின்னது தெரியதான் செய்யும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஓவரா இது பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது ஏர் பபிள்ஸ் வந்துடும், நிறைய பிரச்சனைகள் வரும். இன்னும் நம்ம ஐசிங் பண்றதுக்கு நம்மளோட க்ரீம் கரெக்டா இருந்தால் மட்டும்தான் ஃபினிஷிங் நல்லா வரும். க்ரீம் கரெக்டாக நீங்கள் விப்பிங் க்ரீமை கரெக்டாக பீட் பண்ணி எடுக்கலைன்னா அந்த க்ரீமோட ஃபினிஷிங் நல்லது இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணாலுமே அது கரெக்டாக வராது. அதனால விப்பிங் க்ரீம் கரெக்டாக பீட் பண்ணி எடுக்கணும். விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுங்கிறத நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. ஐசிங் பண்ணும்போது எப்பவுமே பக்கத்தில் ஒரு வேஸ்ட் துணியோ அல்லது டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேலட் நைஃப்ல இருக்க எக்ஸஸ் க்ரீமை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமும் புதுசு அந்த பேலட் நைஃபை க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். ஏன்னா இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த க்ரீம் உங்களோட க்ரீமை கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அப்போ ஈவனா வராது உங்களுக்கு. அதனால எப்பவுமே அந்த பேலட் நைஃபை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த தடவை ரொட்டேட் பண்ணுங்க. அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு.
இந்த பிளாஸ்டிக் ஸ்கிராப்பரை எப்படி பிடிக்கணும்னா கொஞ்சம் லைட்டா பெண்ட் ஆகுற மாதிரி தான் பிடிக்கணும். நீங்க செங்குத்தா பிடிக்க கூடாது. பிடிச்சிங்கன்னா அதுல இருக்கிற அந்த க்ரீம் எல்லாத்தையும் அது இது பண்ணி ஃபினிஷிங்கை கெடுத்து விட்டுரும். லைட்டா பெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படி நீட்டா அப்படி வரும். நான் ஆல்ரெடி இதை சைட்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலி அந்த கிளிப் என்கிட்ட இல்லைன்னு ஆட் பண்ணல. இந்த மாதிரி நீங்க நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி லைட்டா டச் ஆகி எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் நீட்டா வந்துருது. இதுக்கப்புறம் இந்த ஓரங்களை இருக்கிற எக்ஸஸை வந்து நான் பேலட் நைஃபை வச்சு ஓரங்களை மட்டும் லைட்டா டச் பண்ணி எடுத்திருக்கிறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் சைட்லலாம் வந்து ஃபினிஷிங் கொடுத்துட்டு அதனால ஓரங்களை மட்டும் எக்ஸஸா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன் டச் பண்ணி. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் போர்டை கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் கேக் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கேக்கை நான் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் மேலே வந்து எனக்கு ஒரு டாலோட டிசைன் போட வேண்டியது இருக்கு. அதை நான் போட்டு எடுத்துக்கிறேன். கேக்கை 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட லுக் இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ அந்த டிசைனை நீங்க யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி